இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொண்டு வந்த தலைப்பு இந்தியா பொருளாதார ஆ, பகுதி 1ல சுதந்திரத்துக்கு பிறகு பொருளாதார வளர்ச்சி. அது பத்தின விஷயங்கள் என்னதுன்னு பார்க்க போறோம். இதுல என்ன முக்கியமா நம்ம பார்க்க போறோம்னா, பொருளாதார வளர்ச்சி இந்தியாவுல பெற்றது. அதுக்கு முந்தி பிரிட்டிஷ் அ அரசாங்கம் இருக்கும்போதே எப்படிப்பட்டதாக இருந்தது. அதுலருந்து மாறுதல் கொண்டு வந்து பிற்காலத்துல 1947ல எப்படி மாற்றங்கள் ஆகுச்சு? இந்த மாற்றங்கள் எதனால ஆகுச்சு? எதுக்காக பண்றோம்? இது எல்லாமே நம்ம பார்ப்போம். இந்த பகுதி எல்லாமே உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா, நம்ம இந்தியா பொருளாதாரத்தோட முக்கியமான மாற்றங்கள பத்தி நம்ம பார்க்க போறோம். அலகு 1ல உங்களுக்கு குடுக்கப்பட்ட தலைப்பு பார்த்தோம்னா, சுதந்திரத்தின் போது பொருளாதாரம். இந்த பகுதியில நம்ம முக்கியமா என்ன கவனிக்கணும்னோம்னா, 1947ல நம்ம சுதந்திரம் அடைந்துட்டோம். பிரிட்டிஷ் அரசாங்கம் அப்போ வரைக்குமே இந்தியாவோட வளங்கள எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்ப இந்த வரலாறுல நம்ம பார்க்கும்போதே உங்களுக்கும் நெறைய ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. எப்படி இவங்க வந்தாங்க? பிரிட்டிஷ் எப்படி வந்தாங்க? பிரிட்டன்காரங்க. நம்ம இந்தியாவ எப்படி அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க? அவங்க செல்வாக்குக்காக எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க? முதல்ல அவங்க இந்தியா பக்கம் வரப்ப வாணிபத்துக்காக தான் வந்தாங்க. வாணிப முறையில இந்தியா கூட ஒரு தொடர்பு பிரிட்டனுக்கு ஆகுச்சு. பிறகு இந்தியாவோட வளங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு, இத நம்ம நாட்ட அபகரிக்கிறோம் சொல்லிட்டு, அவங்க கொலோனியல் ஆட்சின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஆட்சிய கொண்டு வர முயற்சி பண்ணி, அதுல வெற்றியும் அடைஞ்சுட்டாங்க. இப்ப இந்த கொலோனியல் ஆட்சின்னு சொல்லும்போது, இதுல என்ன முக்கியமா அவங்க செஞ்சாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் வாணிபம் நடக்குது. வாணிபத்துக்கு தேவையான உற்பத்தி முறை. அந்த பொருட்கள் எப்படி உற்பத்தி செய்றதுன்னு யோசிச்சாங்க. அப்ப வளங்கள்ல நம்ம இந்தியா ரொம்ப அதிகமா வளங்கள் வச்சதுனால, கச்சா பொருட்கள் எல்லாத்தையுமே உற்பத்தி பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கைப்பற்ற ஒரு நாடா இந்தியா பிரிட்டனுக்கு அ உதவி பண்ற மாரி இருந்தது. அதனால அ அந்த ஆட்சியில அவங்க என்ன பண்ணாங்கன்னா, விவசாயத்த ஃபுல்லாமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. விவசாயத்துல முக்கியமா என்னென்ன பண்ணாங்கன்னா, ஏற்கனவே இந்தியாவுல விவசாயத் துறையில அவங்க பார்த்தது பார்த்தீங்கன்னா, தேவையான தானியங்கள் அத உற்பத்தி செஞ்சுகிட்டு இருந்தாங்க. ஆனால், இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான பிரிட்டனுக்கு தேவையான காட்டன் சொல்லுவோம் இல்லையா? காட்டன் இந்த துணி 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 தொழிற்சாலைக்கு தேவையான கச்சா பொருள். அதுவுமே அவங்க உற்பத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தினாங்க. விவசாயிகள ரொம்ப கட்டாயப்படுத்தி, அவங்க எது உற்பத்தி பண்ணாங்களோ, அத பண்ண விடாம, இவங்களுக்கு எது தேவையானது இருந்துச்சோ, அவங்க செய்ய வச்சாங்க. இது மாரி நெறையா விவசாய துறையில ஆதிக்கம், பிரிட்டிஷோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா கவனிக்கப்படலாம். இதுல முக்கியமா அவங்க பார்த்தீங்கன்னா, வருவாயும் ஈட்ட பார்த்தாங்க. விவசாயம் பண்றாங்க. அதோட அவங்கள ஒரு வருவாய் அ எவ்வளோ முடியுமோ அங்கருந்து எடுக்க பார்த்தாங்க. இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, 3 அமைப்புகள் முறை வந்துச்சு. ஜமீன்தாரி முறை, ரயத்வாரி முறை, மகள்வாரி முறைன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த முறைகள என்னன்னு சொன்னோம்னா, அந்த முக்கியமான ஒரு விவசாயி இருக்காரு. அவர் கையில ஏதாவது ஒரு நிலம், சின்ன நிலமா இருக்குன்னா, அத கைப்பற்றுறது. இப்ப இந்த முறையில நீங்க நெறைய படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஜமீன் பரம்பரைன்ற மாரி ஒரு வார்த்தைகள்லாம் அ பயன்படுத்துவாங்க. அந்த வார்த்தை எதுலருந்து வந்துச்சுன்னா, இந்த முறை ஜமீன்தார் முறை. இது முக்கியமா பார்த்தீங்கன்னா, வட இந்தியால அதிக மாநிலங்கள்ல இருந்துச்சு. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் அது மாதிரி மாநிலங்கள்ல இது ஜமீன்தாரி முறைலாம் இருந்தது. இதுல அந்த விவசாயியோட நிலத்த எல்லாம் யாருன்னா, அரசாங்கம், பிரிட்டிஷ் அரசாங்கம் கைப்படுத்திட்டு, அவங்க என்ன சொல்றாங்களோ, அதுக்கு தகுந்த மாரி அந்த விவசாயி பயிரிடணும். அது உற்பத்தி செஞ்சு அவங்களுக்கே குடுக்கணும். இது அந்த முறை.
அப்புறம் தொழில் சாலைன்னு பார்ப்போம்னா, தொழில் துறை பார்த்தோம்னா, இவங்க பிரிட்டிஷ் காலத்துல நமக்கு எல்லா தொழில் துறையும் அ ம தொழில் துறையினே ஒண்ணு ரொம்ப அதிகமா கொண்டு வரல. ஒரே ஒரு தொழில்துறை மட்டும் கொண்டு வந்தாங்க. அது என்னதுன்னா, டாட்டான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. டாடா இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல என்னன்னா, ஸ்டீல் ஈக்கு மற்றும் அந்த அதுக்கு தேவையான பொருட்கள் அது என்னன்னா மெஷின்லாம் உற்பத்தி பண்றதுக்கு என்னென்ன தேவையோ, அந்த பொருட்கள இந்த டாட்டா மூலமா, அந்த நிறுவனம் மூலமா கொண்டு வந்தாங்க. ஸோ அது ஒரே ஒரு நிறுவனம் தான் நமக்கு செயல்பாட்டுல கொண்டு வந்தாங்க. மத்தபடி எந்த தொழிலும் இல்லை. தொழில்துறை ரொம்ப அதிகமா இல்லை. ஸோ இதனால நீங்க பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும், வேலை வாய்ப்பு கட்டாயமா இருந்திருக்காது. எல்லாருமே ஏழ்மையில இருந்திருக்கு. நெறைய அதிகமா இந்த காலத்துல நீங்க நம்ம கவனிக்கலாம். அடுத்தபடி இந்த நேரத்துல, இந்த காலங்கள்ல பிரிட்டிஷோட காலத்துல, ஆ அவங்க என்ன பண்ணாங்க, நாணயம் மற்றும் நிதி அமைப்புல என்ன மாற்றம் என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, மோனோமெட்டாலிக்னா ஒரே ஒரு உலோகம் சார்ந்த ஒரு நாணயம். அந்த நாணயம் என்ன உலோகம் கொண்டு வந்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு எடுத்தது ஆ 1835 1835லேருந்து 1893 அந்த பீரியட்ல வெள்ளி தான் உபயோகத்துல கொண்டு வந்தாங்க. இப்ப நாணயங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, வெள்ளியில உருவாக்கி அத செயல்பாட்டுல கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்காக என்ன பண்றாங்க, வெள்ளியில நாணயம் உருவாக்குறதுக்காக அதிக வெள்ளிய இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சரி இறக்குமதி எப்படி பண்றாங்க? வருமானம் எல்லாமே இந்தியாவோட மக்களோட வருமானம் தான். அந்த மக்களோட வருமானமே இந்த வெள்ளி இறக்குமதிக்கும் பயன்பாட்டுல கொண்டு வந்தாங்க. ஸோ இன்னுமே அ பொருளாதார பொருளாதார வளர்ச்சி ரொம்ப பின்தங்கி போறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சுச்சு. காகித நாணய சட்டம் அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா, வெள்ளி ரொம்ப அதிகமா அவங்களால என்ன பண்ண முடியல, இறக்குமதி பண்ண முடியல. அதுக்கு கட்டுப்பாடு இருந்துச்சு. ஸோ, அதனால அடுத்தபடி என்ன பண்ணாங்கன்னா, 1861லேருந்து அந்த டைம்ல காகித நாணய சட்டம். இப்ப பேப்பர் கரன்சி அ ஆக்ட்ன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்ப இதுல என்னான்னா, காகித முறையில நம்ம அச்சடிச்சு ரூபாய் நோட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ இப்ப இந்த நோட்டு சிஸ்டம் கொண்டு வந்தா, இந்த தேவையான வெள்ளியோட அ அந்த பற்றாக்குறை அதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு உதவியா இருந்துச்சு. ஸோ இதான் ஃபர்ஸ்ட்டு நாங்க கொண்டு வந்த நாணய அமைப்பு. அடுத்தபடி வங்கிகள்ன்னு சொல்லும்போதே, முதல் வங்கி 1786ல கொண்டு வந்தாங்க. இந்த வங்கி யாருக்கு செயல்பட்டுச்சுன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு தான் செயல்பட்டுச்சு. நம்ம இந்திய மக்களுக்கு அது செயல்பாட்டுல கொண்டு வரல. சரிங்களா? ஸோ அப்புறம் அ ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மத்திய வங்கின்னு சொல்லுவோம் இல்லையா? மத்திய வங்கி. இந்தியாவோட மத்திய வங்கி எப்பன்னா 1935ல கொண்டு வந்தாங்க. ஆனா இது அந்த காலத்துல தனியார் நிர்வாகமா இருந்துச்சு. அரசாங்க நிர்வாகமா இல்ல. தனியார் நிர்வாகமா இருந்துச்சு. இவங்க மத்தபடி அந்த ஒழுங்குமுறை எல்லாமே அவங்க அ ரொம்ப அதிகமா கொண்டு வரல. அது முக்கியமா என்னன்னா, எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது பணத்த. அதோட அந்த செயல்பாட்டு எல்லாமே பிரிட்டிஷ்காரங்களுக்கு தேவையானது அளவுக்கு பயன்படுத்துறது. இது ஒண்ணு தான் அவங்க செயல்ல கொண்டு வந்தாங்க. மத்தபடி வேற வாணிப வங்கி அ எல்லாம் அவங்களெல்லாம் இவங்க கண்ட்ரோல் பண்ணல. அவங்க கைக்குள்ள இல்ல. ஏன்னா வங்கிகளே ரொம்ப அதிகமா இல்ல. பயன்பாட்டுல இல்ல. 3 வங்கி அப்புறம் கொண்டு வந்தாங்க. எங்கெங்கன்னு சொன்னோம்னா, பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ். இந்த 3 பிரசிடென்சின்னு சொல்லுவோம் அப்ப. 1947 இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னால. இப்ப இந்த 3 வங்கி முக்கியமான ஒரு காரணத்துக்காக எது கொண்டு வந்தாங்கன்னா, அவங்களுக்காக செயல்பாட்டுக்கு, நாணய செயல்பாட்டு, நாணய அச்சு அச்சு நா அச்சு அடிக்கிறதுக்கு, அ அதுக்கு எல்லாத்துக்குமே உதவி இருக்கும்னு சொல்லிட்டு, இது முக்கியமா கொண்டு வந்தாங்க. இப்ப இதெல்லாம் பிரச்சனைகள் கொண்டு வந்தோனே, 1949ல நமக்கு சுதந்திரம் வாங்குன பிறகு என்ன பண்ணாங்க? கவர்ன்மெண்ட் என்ன பண்ணாங்க? அரசாங்கம் நம்ம புது அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, முக்கியமா கிராமப்புற மக்களுக்கு இந்த வங்கி மூலமா எந்த பயன்பாட்டும் தெரியல. ஸோ கிராமப்புறத்துல தான் விவசாயம் இருக்கு. ஸோ விவசாயத்துறைக்கு எந்த எந்த வ படியும் அவங்க உதவி பண்ணல. வங்கி உதவி பண்ணல.
அதனால ஒரு புதுசா ஒரு அமைப்பு கொண்டு வந்தாங்க. 1949ல நபார்டுன்னு சொல்லி ஒரு அமைப்பு. இப்ப இந்த நிறுவனம் என்ன செய்யுதுன்னா, இந்திய அரசாங்கத்தோட நிறுவனம். இது முக்கியமா யாருன்னா, இதோட நோக்கம் என்னன்னா, நம்ம விவசாயிகளுக்கு எவ்வளோ கடன் குடுத்து உதவி பண்ண முடியும். அந்த உதவி பண்ணாங்க. இப்ப கடன் நான் சொல்லும்போதே, அந்த காலத்துல கடன் எப்படி வாங்குவாங்கன்னா, அதிக வட்டியில வாங்கி, விவசாயி இன்னுமே பிரச்சனையில ரொம்ப மாட்டிட்டு இருக்கிற காலங்கள் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சரி பண்றதுக்கு தான் அந்த நபார்ட்ன்னு ஒரு அமைப்ப அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது யூனிட் 1ல ஆ அரசாங்கத்துல இருக்கிற அமைப்பு என்னென்ன அமைப்பு வந்துச்சு. ஸோ பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க? முக்கியமா அவங்க என்ன பண்ணாங்கன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, வாணிப செயல்பாடு எதுக்காக பண்ணாங்க? அவங்களுக்கு லாபத்துக்காக தான் பண்ணாங்க. மத்தபடியும் நம்ம இந்தியால வந்து அவங்க ஆட்சி செய்யும்போதே, இங்க இருந்து கச்சா பொருள்ல வச்சு உற்பத்தி அ அவங்க ஊர்ல பண்ணிட்டு, திரும்ப அதே ப்ராடக்ட் அதே இது என்னன்னா உற்பத்தி அங்க பண்றாங்களோ, தொழிற்சாலையில பண்றாங்களோ, இப்ப துணிமணின்னு வச்சுக்கலாம். துணிமணி எடுக்குறாங்கன்னா, அந்த துணிமணி திரும்ப இந்திய மக்களுக்கே வந்து வித்துட்டாங்க. ஸோ இப்ப 2 கட்டத்திலயும் அவங்களுக்கு லாபம் தான். ஸோ லாபம் ஒரே ஒரு நோக்கத்திலே பிரிட்டிஷ் ஆட்சி நடந்தது. ஸோ அதனால தான் உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஏன் நம்ம சுதந்திரத்துக்காக அவ்ளோ போராடுனாங்க. அவ்ளோ பேர் போராடினோம். போராடி அ ஸ் அ நம்ம இந்தியாவோட அரசாங்கத்த இன்னும் செயல்பாட்டுல கொண்டு வந்தாங்கன்னு. இப்ப ரொம்ப முக்கியமான பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம்னா, உள்கட்டமைப்பு நிலை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவோம். இப்ப இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த லெவலுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு பொருளாதார வளர்ச்சி வேணும் ஒரு நாட்டுக்குன்னா, முக்கியமா உள்கட்டமைப்பு சரியான நிலையில, சரிபட்ட இதுல கொண்டு வரணும். ஸோ இது முக்கியமா ஃபர்ஸ்ட்டு என்னது இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, சமூக உள்கட்டமைப்புன்னு சொல்லுவோம். இன்னொரு பேர் என்னன்னா, மனித உள்கட்டமைப்பு. இப்ப இது என்னதுன்னு சொன்னோம்னா, நீங்க படிப்பறிவு கூட்டணும், இல்ல ஆரோக்கியத்த மேம்படுத்தணும். ஸோ இது மாரி பண்ணா என்ன ஆகும்? நமக்கு அ டெத் ரேட்ன்னு சொன்னா இறப்பு விகிதம் அது குறையும். இறப்பு விகிதம் குறையும். அதோட எஜுகேஷன் கூட்டுனோம்னா நமக்கு என்ன இருக்கும்? எல்லாருமே வேலைவாய்ப்பு தேடி கண்டுபிடிச்சுருவாங்க. அவங்களுக்கு ஒரு திறமை அ திறமை கொண்டு வந்து அவங்க என்ன செய்யலாம்? இனி அடுத்து அவங்க ஏதாவது ஒரு தொழில் பண்ணி ஒரு வேலைவாய்ப்ப உண்டாக்கிக்கலாம். அவங்க மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கும் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ, மனித உள்கட்டமைப்பு ரொம்ப நல்லா இருந்தா தான் ஒரு நாடு முன்னேற முடியும். ஸோ, இப்ப இந்தியா பொறுத்தவரைக்கும், இதுக்கு ரொம்பவே நம்ம என்ன செய்றாங்க, அரசாங்கம் அவங்க 5 ஆண்டு திட்டங்கள்ல இதுக்கு ரொம்ப மாற்றங்கள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாற்றங்கள பின்னால பார்ப்போம். அடுத்தபடி உள்கட்டமைப்பு நிலையில பொருளாதார உள்கட்டமைப்பு. ஸோ பேர்ல உங்களுக்கு புரியும். ஸோ முக்கியமா நமக்கு ஒரு வளர்ச்சி ஒரு நாடு அடையுதுன்னா, அதுக்கு பொருளாதார உள்ள கட்டமைப்பு ரொம்ப அதிகமா செயல்பாட்டுல நல்ல விதமா இருக்கணும். ஸோ என்னென்னது உதாரணம் பார்ப்போம்னா, சாலைகள். சாலைகள், ரயில்வே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, போக்குவரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உள்கட்டமைப்பு. போக்குவரத்து இல்லன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? பொருள இங்கருந்து அங்க கொண்டு போய் விற்பனை பண்றது, இல்ல அ வருமானத்த ஈட்டுறது எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. ஸோ ஒரு ஒரு உற்பத்தியாளர் இன்னொரு இடத்துல போய் அவரோட உற்பத்திய விக்கணும்னா, நிச்சயமா போக்குவரத்து ஒரு முக்கியமான விஷயமா நிக்குது. ஸோ அதனால சாலைகள், ரயில்வே ரொம்ப நல்லாவே பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. தகவல் தொடர்பு நெட்வொர்க்ன்னு இப்ப சொல்றாங்க எல்லாருமே. நெட்வொர்க் தொடர்பு. தகவல் தொடர்புன்னு சொல்லுவோம். ஸோ இதுல நமக்கு என்னன்னா, வைஃபை, இன்டர்நெட்டு நீங்க இப்ப கேள்விப்பட்டிருக்கீங்க 4G, 5G. ஸோ இந்த முறைகள்லாம் என்னதுன்னா, நம்ம தகவல் தொடர்ப அதிகப்படுத்துறதுக்காக. ஸோ இது எதுக்குன்னா, வாணிபத்துக்காக மட்டும் இல்ல. நமக்கு படிப்பு, அறிவு எல்லா துறைக்குமே, மத்த துறைகளுக்குமே நம்ம இது பயன்பாட்டுல கொண்டு வரோம். ஸோ ஒரு அரசாங்கம் நடக்கணுன்றதுக்காகவுமே இது ஒரு தேவையான உள்கட்டமைப்பு. ஸோ அது முக்கியமா தேவைப்படுது. ஸோ இப்ப ஏற்கனவே நீங்க நெறைய நியூஸ்லாம் பார்த்திருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்க. நம்ம எல்லா நாடுமே இந்தியா உட்பட்ட நம்ம சேட்டலைட் நெறைய அனுப்புறோம்.
ஸோ சேட்டலைட்டோட முக்கியமான நோக்கமே என்னது? இந்த தகவல் தொடர்பு மேம்படுத்தணுன்றதுக்காக. இப்ப நீர் வளங்கள். நீர் வளங்கள் நமக்கு நீர் பாசன அமைப்புகள் மற்றும் மின்சாரம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீர் இல்லன்னா நமக்கு மத்த எந்த வேலையும் நம்மளால செய்ய முடியாது. அ தொழில் தொழிலும் சரி, அ வளர்ச்சி, நாட்டோட வளர்ச்சி, மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இந்த நீர் வளங்கள்ல இருக்கு. ஸோ நீர் வளங்கள் மூலமா தான் மின்சாரம் தயாரிக்கிறாங்க. இப்ப மின்சாரம் இல்லன்னா நம்ம ஒரு நாட்டுல இருக்கிற உற்பத்தி துறை எல்லா துறையுமே பாதிக்கப்படும். ஸோ கட்டாயமா நமக்கு என்ன தேவைப்படுது? நீர்ப்பாசன அமைப்பு தேவைப்படுது. உற்பத்தி செயல்முறை அதுலயுமே நமக்கு மாற்றங்கள் இந்த உள்கட்டமைப்பு மூலமா வருது. ஸோ நல்ல உற்பத்தி அ பண்றதுக்கு இடங்கள் உருவாக்குறது. ஆ வருமான உருவாக்குதல் நேரடி இது ஃபுல்லா உங்களுக்கு இந்த பொருளாதார உள்கட்டமைப்பு நமக்கு வருமானம் உருவாக்குதல்ல நேரடி பங்களிப்பு வகிக்குது. மொத்தமா பார்த்தோம்னா, நமக்கு பொருளாதார உள்கட்டமைப்பு தான் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான விஷயமா அமையுது. அடுத்தபடி நிர்வாக உள்கட்டமைப்பு பார்ப்போம். ஸோ பேர்ல உங்களுக்கு புரியும். அந்த கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, பொருளாதார மற்றும் மனித உள்கட்டமைப்புகளின் கலவை. 2மே சேர்ந்து செயல்பாட்டுல இருந்தா தான் நமக்கு நிர்வாக உள்கட்டமைப்பு சரியா இருக்கும். ஸோ இது 2மே வேணும். ஸோ நில வருவாய் துறை, காவல் நிலையம் இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா நான் சொல்றேன். ஸோ தபால் மற்றும் தந்தித்துறை, தேர்தல்கள்லாம் நடத்துறாங்க இல்லையா? ஸோ இதெல்லாமே என்னது நிர்வாக உள்கட்டமைப்புல வரும். ஸோ நில வருவாய் துறை, வருவாய் ரொம்ப முக்கியமான துறை. அப்ப அது அது இல்லன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் இருந்தாலும் சரி, நம்ம இப்ப இருக்கிற அரசாங்கம் எந்த அரசாங்கம் உலகத்துல இருந்தாலும் சரி, ஆ வருவாய் ஈட்டணும். ஏன் ஈட்டணும்? அத வச்சு தான் அவங்க சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும். ஸோ அதனால வருவாய் ஈட்டுறதுக்கு ஒரே ஒரு முறை என்னது? வருவாய்த்துறை. ஸோ வருவாய்த்துறை என்ன பண்ணுவாங்க? வரி போடுவாங்க. வரி போட்டு அந்த வரி மூலமா மக்களுக்கு தேவையான சேவைகள் செய்றாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ நிலத்துக்கு ரொம்ப அதிகமா வரி இருக்கு. ஸோ அதனால அது ரொம்ப முக்கியமா நானு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கேன். காவல் நிலையங்கள் வேணும். ஒரு ஒரு நாடோ, ஒரு ஊரோ நல்லா இருக்கணும்னா, கட்டாயமா அதுக்கு பாதுகாப்பு இருக்கணும். ஸோ பாதுகாப்பு முறையில நமக்கு காவல் நிலையங்கள் தேவைப்படுறாங்க. தபால் மற்றும் தந்தித்துறை இது இப்ப செயல்பாட்டுல கொஞ்சம் குறைவா இருந்தாலும், இப்பயுமே நம்ம பார்த்தீங்கன்னா, தபால் துறையோட ஆ இப்ப புதுமைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது வேற வேற விஷயமா நமக்கு ஆன்லைன்ல அது மாதிரி பேங்க் பேங்க் எப்படி ஆயிருச்சோ, அதே மாதிரி தபால் துறையும் மாற்றங்கள் கொண்டு வந்து, அதுவும் நமக்கு இப்போ தேவையான ஒரு விஷயமா இருக்கு. பொருள் இங்கேருந்து அங்க வேற ஊருக்கு கொண்டு போறது, ஆ டிரான்சாக்ஷன்ஸ் இங்கேருந்து அங்க பொருளோ, இல்ல பணத்தோ இங்கேயும் அங்கேயும் பகிர்வு பண்றது எல்லாமே இவங்க உதவி பண்றாங்க. தேர்தல்கள் கட்டாயமா நிர்வாக உள்கட்டமைப்புல தேவையான ஒரு விஷயம். ஒரு நாட்டு அரசாங்கம் அ எது செயல்பாட்டுல கொண்டு வரணும்னா, நல்ல அரசாங்கம் கொண்டு வரணும்னா, தேர்தல்கள் கட்டாயமா நடத்துறது ஒரு கட்டாயம். ஸோ அதுக்காகவும் இந்த உள்கட்டமைப்பு தேவைப்படுகிறது. ஸோ இந்தியால இது எல்லாமே வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம என்ன செய்றோம் பார்ப்போம். நீங்க நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மேம்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. மத்த நாட்டோட கம்பேர் பண்ணும்போது, அடுத்த நாடோட நீங்க பார்த்தோம்னா, நம்ம நாடு எவ்வளவோ மாற்றங்கள கொண்டு வந்துகிட்டு தான் இருக்காங்க. சரி நான் மாற்றங்கள்ன்னு சொன்ன உடனே இப்ப என்னன்னா, வளர்ச்சி முன்னுதாரணங்கள் என்னென்ன இருக்குன்னு டெவலப்மென்ட் பாரடைம் சொல்லுவாங்க. ஸோ என்னன்னா, அ வழிமுறையில இந்த வளர்ச்சி அ கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ சந்தை அடிப்படையிலான அணுகுமுறை. இப்ப இதெல்லாம் நீங்க கோட்பாடுகள் ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பழைய கோட்பாடுகள் பொருளாதார கோட்பாடுகள்ல இந்த சந்தை அடிப்படையிலான அணுகுமுறை சொல்லுவாங்க. இதுல என்னன்னா, முழுமையான போட்டி சந்தை இருக்கும். வளங்கள் உகந்த முறையில் பயன்படுத்தப்படுகின்றன. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எவ்வளவு முடியுமோ அதிகமா அ உற்பத்திக்காக தேவைகள கொண்டு வந்துட்டு, அதுல அதிகமா லாபத்தினை எப்படி கொண்டு வரலாம்ன்னு சொல்லிட்டு பார்க்கிறது தான் சந்தை அடிப்படையிலான அணுகுமுறை. உற்பத்தி பண்றாங்க. ஆனா உற்பத்தி பண்றதோட அவங்க என்ன செய்றாங்க, அதிகம் லாபம் ஈட்டுறதுக்கு என்னென்ன பண்ணலாம்ன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ, நீங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா, சந்தையில எது எது உற்பத்திக்காக முக்கியமான உழைப்பு மற்றும் மூலதனம். இது 2மே தேவைப்படுது. கம்மி
கம்மியா இருக்கிற உழைப்பு உழைப்பு திறன்னா நம்ம வொர்க்கர்ஸ் இது பண்றாங்க, எடுக்குறாங்கன்னா, அது ஒரு அளவு தான் எடுக்க முடியும். அதுக்கு மேல எடுக்க முடியாது ஒரு துறையில. அதோட அவங்க என்ன செய்றாங்க, அவங்களோட பங்களிப்பு அதிகமா இருந்தாலும், முடிஞ்ச அளவு என்ன பண்ணுவாங்க, லாபத்தினை நோக்கத்துல பார்த்து கொண்டு போவாங்க. இது சந்தை அமைப்பு. சந்தை அமைப்புப்படி நடத்துறது தான் இது. இது வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையாகும். சரிங்களா? ஆ அடுத்து செலவை குறைத்தல் மற்றும் லாபத்தை அதிகப்படுத்தல். ஏற்கனவே சொன்ன மாரி, இது அரசு தலைமையிலான அணுகுமுறையும் கொண்டு வரும். ஒரு அரசாங்கம் ரொம்ப அதிகமா இத அ செயல்ல கொண்டு வராங்க. சில அரசாங்கங்கள் இந்தியா மாரி அரசாங்கங்கள் இது கொஞ்சம் அதிகமா கொண்டு வராம, கொஞ்சம் லெவல் சொல்லுவோம் இல்லையா? எந்த அளவுல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. அடுத்த அணுகுமுறை பார்ப்போம். அரசு தலைமையிலான அணுகுமுறை. இப்ப இது நான் சொல்றது எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா, வளர்ச்சிக்காக தேவையான அணுகுமுறைகள். ஒரு நாடு வளர்ச்சி அடையணும்னா, இந்த அணுகுமுறைகள்லாம் ஏதாவது ஒரு அணுகுமுறை அவங்க எடுத்துக்கிட்டு அதுபடி செயல்பாட்டுல கொண்டு வருவாங்க. ஆ ஏதாவது ஒண்ணுன்னு மட்டும் இல்ல. ஒரு காலத்த பொறுத்தும் அது மாறும். ஸோ அவங்களோட வளர்ச்சியோட நிலை எப்படி இருக்கு? சார்ந்துமே அவங்க என்ன செய்வாங்க, அந்த அணுகுமுறைய அடிக்கடி அப்படி மாத்துவாங்க மாத்துவாங்க. அதனால நம்ம இது என்னதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது நமக்கு உபயோகமா இருக்கும். அரசின் தலையீடு இருக்கும் இதுல. ஏன்னா அரசு தலைமையிலான அணுகுமுறை. அதனால அரசோட தலையீடு இருக்கும். பெரிய ஊந்துதல் முதலீடு இருக்கும். ஏன்னா அரசாங்கம் இருக்காங்க இல்லையா? அதனால அவங்க அதிகமா முதலீடு செஞ்சு அந்த தேவையான விஷயங்கள், மக்களுக்கு தேவையான விஷயங்கள பூர்த்தி பண்ணுவாங்க. வாழ்வாதார விவசாயத்த அகற்றுதல் ப செ ஒரு ஒரு நேரம் இது என்னன்னா, அரசு தலைமையிலான அணுகுமுறை நடக்கும்போதே சில பிரச்சனைகள் நடக்கும். ஆ என்னன்னு சொன்னோம்னா, இப்போ இது பிரச்சனைகள் இருக்கிறத சரி பண்றதுக்காக இந்த அணுகுமுறை நம்ம கொண்டு வரோன்றோம். ஸோ விவசாயத்துக்கு தேவையான வாழ்வாதாரம் எது இருக்கோ, அது எல்லாத்தையுமே இல்லாம இருக்கிறத கொண்டு வரணுன்றதுக்காக அரசு தலையீடு நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன். நபார்ட்ன்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. விவசாயத்துக்கு தேவையான அது ஒரு அ என்ன நிதி நிறுவனம். நிதி குடுத்து அவங்களுக்கு தேவையான உற்பத்தி பண்றதுக்கு உதவி பண்றாங்க. சரிங்க. அப்புறம் அடுத்து விவசாயம் பண்றதுக்காக ஹெல்ப் பண்றாங்க. பலவீனமான தொழில் மயமாக்குதல் சொல்லிட்டு, நமக்கு வேலையின்மை நெறைய அதிகமா பார்க்குற டைம்ல, அரசு தலைமையிலான அணுகுமுறை ரொம்ப நல்ல முறை. ஏன்னா, இதுல என்னன்னா அரசாங்கம் வேலை வாய்ப்பு குடுப்பாங்க. அப்ப மக்கள் என்ன பண்ணலாம்? எல்லாருமே வேலைக்கு போகலாம். அதோட இந்த டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மென்ட்ன்னு ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எங்கன்னா, ரொம்ப விவசாயத்துல பார்க்கலாம் நீங்க. ஆ ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பம் இருக்குன்னா, அந்த குடும்பத்துல சிலரு வேலைக்கு போமாட்டாங்க. ஆனா, அந்த உற்பத்தியில கிடைக்கிற வருமானத்துல இவங்க அத எடுத்துக்குவாங்க. ஒரு 5 பேர் 5 நபர் இருக்காங்கன்னா, அதுல 3 பேரு வேலை பார்க்காம இருக்காங்கன்னா, இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனா வேலை பார்க்குற மாதிரியும் இருக்கும். ஆனா வருமானம் ஈட்டுறது கம்மியா தான் ஈட்டுறாங்க. அப்ப அந்த டைம்ல இந்த வேலையின்மை நீங்க பார்க்கலாம். இப்ப இது என்னன்னா, மறைமுக வேலையின்மைன்னு சொல்லுவோம். டிஸ்கஸ் அன்எம்ப்ளாய்மென்ட். இது ரொம்ப அதிகமா இந்தியால இருக்கு. இது யாரு சரி பண்ணலாம்? நம்மனா அரசாங்கம் மூலமா தான் சரி பண்ண முடியும். அப்ப வேலையின்மை இருக்கிறவங்களுக்கு அவங்க வேலை வாய்ப்ப கொண்டு வரணும். அப்ப குறைந்த வருமானம், சேமிப்பு மற்றும் முதலீடு இந்த பிரச்சனைகளையும் சரி பண்றதுக்கு அரசு தலைமையிலான அணுகுமுறை தேவைப்படுது. ரொம்ப முக்கியமான இது இந்தியாவுல இப்போ அதிகமா நம்ம இந்த அணுகுமுறைக்கு கொண்டு வரோம். 11வது ஐந்தாண்டு திட்டத்திலே கொண்டு வந்துட்டாங்க. ஆ இப்ப இதுல என்ன முக்கியமா சொல்றாங்கன்னு சொன்னோம்னா, உள்ளடக்கிய வளர்ச்சி அணுகுமுறை. 2017 21 இந்த அந்த அந்த டைம்ல நிதியுடன் வளர்ச்சி கொண்டு வரதுக்காக உள்ளடக்கிய வளர்ச்சி அணுகுமுறை. இப்போ உள்ளடக்கிய வளர்ச்சி அணுகுமுறைனா, ஏற்கனவே நமக்கு இருக்கிற சாதனங்கள், ஏற்கனவே இருக்கிற வளங்கள எப்படி பாதுகாப்பு பண்ணி, அது மூலமா நம்ம எப்படி வளர்ச்சி கொண்டு வரது? இதுதான் உள்ளடக்கிய வளர்ச்சி அணுகுமுறை. இப்ப இந்த உள்ளடக்கிய வளர்ச்சி அணுகுமுறை எங்கருந்து வந்துச்சு? ஐநா சபையில நமக்கு 2017ஆம் நூற்றாண்டுல நிலையான வளர்ச்சி அணுகுமுறைன்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்தாங்க. எஸ்டிஜின்னு சொல்லுவோம். எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் அப்ரோச். இதுல
நிலையான வளர்ச்சி அணுகுமுறை. எஸ்டிஜியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நெறைய நீங்க ஏதாவது ஒரு வெளியில யுபிஎஸ்சி எக்ஸாம் அந்த மாரி எழுதுறீங்கன்னா, நிச்சயமா இந்த கேள்வி இல்லாம இருக்காது உங்களுக்கு கேள்வித்தாள்ல. ஸோ நிலையான வளர்ச்சி அணுகுமுறையில எஸ்டிஜில கோல்ன்னு சொல்லுவாங்க, நோக்கங்கள். ஸோ நிலையான வளர்ச்சி அ கோல்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொன்னோம்னா, பிரண்ட்லேண்டுன்னு ஒரு ஊர்ல சுவிட்சர்லாந்துல இருக்க பிரண்ட்லேண்ட். அவங்க ஒரு கமிஷன் கொண்டு வந்தாங்க. இந்த கமிஷன்ல என்ன சொன்னாங்கன்னு சொன்னோம்னா, வெறும் வளர்ச்சி, வளர்ச்சி நம்ம பேசக்கூடாது. ஸோ வளர்ச்சிக்கு தகுந்தாப்ல தகுந்தாப்ல நம்ம மத்த மக்களையுமே நம்ம நினைக்கணும். வளங்களையும் நினைக்கணும். ஆ வளங்கள் மட்டும் இல்ல, நமக்கு சுற்றுச்சூழலையும் ரொம்ப பாதுகாப்பு கவனிச்சு, அதுக்கு தகுந்த மாரி வளர்ச்சி பக்கம் போகணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 அணுகுமுறை நம்ம சொன்னோம் இல்லையா? அதுல அந்த விஷயங்கள் நம்ம பேசல. இந்த அணுகுமுறையில தான் அந்த விஷயத்த நம்ம பேசுறோம். நிலையான வளர்ச்சி அணுகுமுறை. இப்ப முக்கியமா இதுல ஏழைகளை பாதுகாக்கிறது. ஏழையே இல்லாம இருக்கணும். உலகத்து ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே ஏழைகள் இல்லாம இருக்கணும். சுற்றுச்சூழல் வளங்களை சுரண்டுவதை தடுக்கணும். ஏன்னா எப்பயும் வளர்ச்சின்னு சொன்னா என்ன நடக்குது? கச்சா பொருள் வேணும். வளங்கள் உபயோகத்துல கொண்டு வரோம். இப்ப இது எல்லா வளங்களையும் நம்ம ரொம்ப அதிகமா உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு வைங்க. ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம, ஒரு கண்ட்ரோல் இல்லாம பண்றோம்னு வைங்க. அப்ப என்ன ஆகும்? நெறைய இந்த இதெல்லாம் சுரண்டுதல் நடக்கும். ஸோ இப்ப சுரண்டல் நடக்குதுன்னா, அடுத்த நமக்கு வர சங்கதிகளுக்கு என்ன ஆகும்? அவங்களுக்கு தேவையானது கிடைக்காது. ஸோ இது கிடைக்காம அப்படி போகக்கூடாதுன்றதுக்காக தான், அ ஐநா சபை இந்த ஒரு எஸ்டிஜி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எஸ்டிஓட முக்கியமான இதுன்னா 17 எஸ்டிஜிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு எஸ்டிஜியோட 17 எஸ்டிஜி என்னதுன்னு மட்டும் ஒரு குறிப்பு மாதிரி சொல்றேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். முக்கியமான ஒரு கருத்து ஐநா சொன்னது. முதல் எஸ்டிஜியோட இது என்னதுன்னா, வறுமையின்மை. இவங்க சொன்னது ஒரு குறிப்பிட்ட நாட்ட சொல்லல. எல்லா நாட்டையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. வறுமையின்மை இருக்கணும்னு. அதோட பசியின்மை. பசி யாருக்குமே இருக்கக்கூடாது. எல்லாருமே நல்லா இருக்கணும். அதோட நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு. இப்ப எல்லாருக்குமே என்ன வசதி இருக்கணும்னா, அவங்களுக்கு தேவையான ஆரோக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்புறமேலுக்கு தரமான கல்வி இருக்கணும். கட்டாயமா தரமான கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும். பாலின சமத்துவம். நான் இப்ப 5 மட்டும் சொல்லியிருக்கேன் முக்கியமானது. இப்ப நான் நான் நமக்கு அடுத்த பகுதி நம்ம முடிக்கும்போது வேணும்னா, நம்ம அடுத்த பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு உங்களோட பாடத்திட்டங்கள்ல இருக்கு. அது கூட நீங்க பார்த்துக்கலாம். நான் இப்ப 5 மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இது போல எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்றோம்? இந்த உள்ளடக்கிய வளர்ச்சியான முறையில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, அரசாங்கமே திட்டமிடுறாங்க. நம்ம அரசாங்கம் மட்டும் இல்ல, ஐரோப்பிய நாட்டிலயுமே கொண்டு வந்திருக்காங்க. யுஎஸ்லயுமே, அமெரிக்காலயுமே கொண்டு வந்திருக்காங்க. இது பொருளாதார அமைப்புகள் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமானது 2 நீங்க ஸ்கூல்லயும் படிச்சிருப்பீங்க. எங்கேயா யாராவது சொல்லியிருப்பாங்கன்ட்டு உங்களுக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். முதலாளித்துவம் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு சோஷியலிசம். சோஷியலிசம்னா எல்லாருமே மக்கள் தான் அ மக்களுக்கு எல்லா செல்வாக்கும் இருக்கும் சோஷியலிசம். முதலாளித்துவம்ல ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்கள் மட்டும் தான் செயல்பாட்டுல இருப்பாங்க. அவங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்கும். அப்ப அரசாங்கத்துக்கு அதிகாரம் குறைவா இருக்கும். ஆனா சோஷியலிசத்துல பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு அதிகாரம் ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப அழகான எடுத்துக்காட்டு முதலாளித்துவத்துக்கு பார்த்தோம்னா, நம்ம இங்கிலாண்ட சொல்லலாம், பிரிட்டன சொல்லலாம். ஏற்கனவே அத பத்தி பேசினோம். அதேபோல சோஷியலிசம் பார்த்தோம்னா, நமக்கு ஸ்ரீலங்கா இப்ப சோஷியலிசம் நாட்டுல ஒரு முக்கியமான நாடா இருக்கு. சைனாவோட சோஷியலிசம் கம்யூனிசமா இருக்கு. அது வேற மாதிரி மாறும். ஏன்னா அரசாங்கம் எல்லாத்தையும் கைப்படுத்துறாங்க. ஆனா இதுல சோஷியலிசம்ல அப்படி பண்ண மாட்டாங்க. அரசாங்கம் அம் ரஷ்யாவும் சொல்லிக்கலாம். ஏன்னா இதுல என்னன்னா மக்களுக்கு தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு தான் அரசாங்கம் வரியெல்லாம் செலுத்துறதுக்கு சொல்லுவாங்க. அதனால இது 2 முக்கியமான பொருளாதார அமைப்புகள். இது எதுக்கு இத பத்தி பேசுறோம்னா, நம்ம இந்தியா இப்போ வரும்போதே இது 2மே சேர்ந்து கலவையா வர்றது தான் நமக்கு இந்தியாவோட பொருளாதார அமைப்பு. இப்ப பகுதி அலகு 3ல நம்ம கட்டமைப்பு மாற்றங்கள பார்ப்போம். ஸோ கட்டமைப்பு மாற்றங்கள்னு சொல்லும்போது,
பொருளாதார பலன்களை மாற்றும் செயல்முறை தான் இது. ஆ ஒரு ஒரு நாடு, ஒரு ஊர் இருக்குன்னா, நிச்சயமா அதுல மாற்றங்கள் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அரசாங்கம் மட்டும் இல்ல, மக்களுமே மாறுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? கட்டமைப்பும் மாற்றத்த கொண்டு வரணும். பொருளாதாரத்தை வருமானம் மற்றும் வேலைவாய்ப்பின் தொடர்புடைய துறைசார் விநியோகங்கள், முக்கிய மாற்றங்கள். எந்தெந்த துறையில நம்ம முக்கிய மாற்றங்கள் அரசாங்கம் பண்ணுவாங்கன்னு சொன்னோம்னா, விவசாயத்துறை, தொழில்துறை, சேவைத்துறை. இந்த 3 துறைகள்ல கட்டமைப்பு மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. ஏன் கொண்டு வராங்க? அப்பதான் வளர்ச்சி நம்ம அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாற்றங்கள் மூலமாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஒரு நாடு வளர்ச்சி அடையுதா? இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே. விவசாயத்த விட நம்ம தொழில்துறைக்கு அதிகமா போறோம். அப்புறம் சேவைத்துறைக்கு இத விட அதிகமா போறோம்னா, அந்த தொழில்துறையும், சேவைத்துறை கூட கூட நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம கட்டமைப்பு மாற்றங்கள், இந்த மாற்றங்கள் நல்ல வளர்ச்சி அடையிற நாடோட மாற்றங்களா அமையுது. வளர்ச்சி அடைந்த நாடுலாம் பார்த்தீங்கன்னா, தொழில்துறையும், சேவைத்துறையும் அவங்க அதிகமா ஆ வளர்ச்சிக்கு அ பா பாக் பார்க்கலாம் நம்ம. அந்த அந்த நாடுகள்ல வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல தொழில்துறை, சேவைத்துறை ரொம்ப முக்கியமான ஒரு துறையா இருக்கும். இப்ப தேசிய வருமானம், சேமிப்பு, முதலீடு, வேலைவாய்ப்பு மற்றும் நகரமயமாக்கல் இதோட எல்லா 10 வளர்ச்சி நம்ம அடுத்த பகுதியில பார்க்குறோம். ஓரளவு உங்களுக்கு தரவரிசை நான் காமிக்கிறேன். இந்த தரவரிசையில இந்த மாற்றங்கள் எப்படி ஆயிருக்கு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இப்ப முதலாவது பார்த்தீங்கன்னா, துறைசார் வளர்ச்சி மாற்றங்கள்ல ஆ இன்டர்செக்டரல் காம்போசிஷன் ஆஃப் ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் துறையோட பங்கு என்னன்னு பார்க்கலாம். இப்ப நான் ஒரு தரவரிசை உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கேன். இது பொருளாதார சர்வே, எக்கனாமிக் சர்வேலேருந்து எடுத்தது. இது 1950, 51லேருந்து 2011, 12 வரைக்கும் உங்களோட பாடத்திட்டத்திலயும் இருக்குது. ஸோ இது ரொம்ப அழகா என்ன சொல்லுதுன்னா, நம்ம துறைசார் வளர்ச்சி இந்தியாவுல எப்படி நடந்திருக்கு சொல்லி நம்ம இத பார்த்தோனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல வருவோம் விவசாயத்துக்கு. 53.1ல இருந்து படிப்படியா என்ன ஆயிருக்குன்னா, 2011, 12ல 13.9ல வந்து நிக்குது. இந்த சதவீதம். அப்ப என்ன ஆயிருக்கு? நமக்கு நல்லாவே தெளிவா தெரியுது. அது குறைஞ்சிருக்கு. சரிங்களா? அதோட பங்கு, துறையோட பங்கு குறைஞ்சிருக்கு. ஸோ அதப்படி தொழில்துறை பார்த்தோம்னா, 1950ல 16.6ல இருந்தது. 2011, 12ல 27ஆ மாறியிருக்கு. இப்ப எப்படி ஆயிருக்கு? கூடியிருக்கு. அதிகமாவே நமக்கு கூடி இருக்கிற அந்த சதவீதத்த நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப நம்ம சேவைத்துறைக்கு வருவோம். சேவைத்துறைக்கு 1950ல 30.3 இருக்கு. 2011ல பார்த்தீங்கன்னா, 59ல வந்து நிக்குது. அப்ப சேவைத்துறையும் பார்த்தீங்கன்னா, நமக்கு கூடியிருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி 1950லேருந்து திட்டங்கள், 5 ஆண்டு திட்டங்கள்ல எத ரொம்ப முக்கியத்துவம் குடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, தொழில்துறை வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க. அரசாங்கம் குடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாரி சேவைத்துறைக்கும் ரொம்ப அதிகமா குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க யோசிப்பீங்க, என்னடா விவசாயத்த விட்டுட்டாங்களே! அப்படியெல்லாம் இல்ல. இது என்ன அ எடுத்துக்காட்டுனா, இது எடுத்துக்காட்டுக்குள்ள இது உண்மையா நடந்தது. இப்ப இந்த விவசாயத்துல என்னன்னா, குறைவு நம்ம பார்த்தாலும், விவசாயத்த தொழில் துறைக்கு மாற்ற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் விவசாயத்திலேயே மெஷின் யூஸ் பண்றது நம்ம பண்ணும்போதே, அது பெரிய ஒரு தொழில்துறை மாதிரி பண்ணும்போதே, அது இண்டஸ்ட்ரியா மாறுது. சரியா? ஸோ அதனால நீங்க விவசாயம் அழிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைக்கக் கூடாது, இந்த தரவரிசைய பார்த்து. விவசாயம் குறைஞ்சிருக்கு. ஆனா விவசாயம் என்ன தொழிலா மாறுது? தொழில் துறையா மாறுது. ஸோ இது மாரி மாறும்போது நிச்சயமா என்ன அதுக்கு நாட்டுல வளர்ச்சி இருக்கு. பொருளாதார வளர்ச்சி இருக்குன்னு அர்த்தம். சாரி. சேவைத்துறைன்னு நான் சொன்ன மாதிரி, இப்ப அடுத்த டேபிள்ல நீங்க பார்க்கலாம். இது என்ன சொல்லுதுன்னு சொன்னோம்னா, ஜிடிபில சதவீதமாக உள்நாட்டு சேமிப்பு. இல்ல உற்பத்தி பங்கு தான் சொல்லுது. ஸோ உற்பத்தி பங்குன்னு சொல்லும்போது இதுலயுமே தெளிவா இருக்கு. 2013, 14ல விவசாயத்துக்கு அதிகமா இருந்துச்சு. ஜிடிபின்னு சொன்னோம்னா, மொத்த வருமானம்.
மொத்த நாட்டு வருமானம். மொத்த நாட்டு வருமானத்துல விவசாயத்தோட பங்கு ரொம்ப அதிகமா இருக்கு. தொழில் துறையில அதுவும் அதிகமா தான் இருக்கு. சேவைத் துறையும் அதிகமா இருக்கு. ஆனால் நாட்கள் நம்ம 2013, 14ல இருந்து 2018, 19 அ பார்க்கும்போதே என்ன ஆகுதுன்னா, விவசாயத் துறையில அதோட பங்கு ஜிடிபில குறைஞ்சுகிட்டே வருது. தொழில் துறையில என்ன ஆகுது? ஓரளவு கூடியிருக்கு. சேவைத் துறையிலயும் ஓரளவு கூடியிருக்கு. இது என்னதுன்னா, துறைசார் வளர்ச்சி மாற்றங்கள இது ரொம்ப முக்கியமா என்னதுன்னா, வளர்ச்சி அடையுது. இந்தியா வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்குன்னு தான் இதோட அர்த்தம் ஆகும். அடுத்து நம்ம உள்நாட்டு சேமிப்பு வச்சு அந்த ஜிடிபி சதவீதத்த பார்க்கலாம். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு முக்கியமா ஆ வீட்டு துறைனா ஒரு ஒரு ஆளும் அவங்கவங்க வீட்ல என்ன சேமிப்பு வச்சிருக்காங்க. அத வச்சு அவங்க ஏதாவது சின்ன பிசினஸ் பண்ணாலும் சரி, இல்ல அவங்களுக்காக தேவைகள் பூர்த்தி பண்ணாலும் சரி. ஸோ அத ஹவுஸ் ஹோல்ட் செக்டார்ன்னு சொல்லுவோம். ஸோ வீட்ல இருக்கிற சேமிப்பு. அடுத்து பிரைவேட் கார்ப்பரேட்னா தனியார் நிறுவனங்கள். அடுத்து பப்ளிக் செக்டார் பொதுவான நிறுவனங்கள், அரசாங்கத்தோட நிறுவனங்கள். இப்ப இதுலயும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒ ஆ 2011, 12லருந்து 2017, 18 வரைக்கும் இருக்கிற தரவரிசை போட்டிருக்காங்க. ஸோ இப்ப இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆ அதிகமான துறை இந்த வீட்ல இருக்கிற வருமானம் தான் அதிகமா இருக்கு. அத எல்லாத்தையும் கூட்டி பார்க்கும்போதே, அ வருஷம் பார நமக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த சேமிப்பு கொஞ்சம் குறைவா இருக்கு. என்னடா சேமிப்பு குறைவா இருக்கே! இது நல்லதா? நமக்கு ஒரு கேள்வி வரும். ஆக்சுவலா சேமிப்பு குறையுதுன்னா என்ன ஆகுதுன்னா, முதலீடு கூடுதுன்னு அர்த்தம். அப்ப நமக்கு சேமிப்பு குறைய என்ன அர்த்தம்னா, அந்த மக்களிடையும், அந்த தனியாரும், பொதுத்துறையும் என்ன செய்றாங்க, இன்வெஸ்ட்மென்ட் நெறைய பண்றாங்க. முதலீடு நெறைய பண்ணி வளர்ச்சி பாதையில போறாங்கன்னு அர்த்தம் வரும். சரி அடுத்து 2 வேலை வாய்ப்பு வச்சு நம்ம பார்க்கலாம். உன்னொன்னு விவசாய தொழில்ல இருக்கிற விவசாயம் எங்க இருக்கு? கிராமத்துல இருக்கு. ஸோ கிராமத்துல இருக்கிற வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? அந்த சதவீதத்த நம்ம பார்த்தோம்னா, அ முக்கியமா அந்த நம்ம தரவரிசையில 1999லேருந்து 2000, 2018, 19 வரைக்கும் குடுத்துருக்காங்க. இப்ப இதுலயுமே பார்த்தீங்கன்னா, அ அக்ரிகல்ச்சர் இந்த விவசாய துறையில குறைஞ்சிருக்கு. தொழில் துறையில கூடியிருக்கு வேலைவாய்ப்பு. சேவை துறையிலயும் கூடியிருக்கு. அப்ப நல்லாவே தெரியுது நமக்கு என்னன்னு, அதிகமா நமக்கு வேலைவாய்ப்பு குறைஞ்சிருக்கு விவசாயத்துலன்னா, வளர்ச்சி அடையிற நாடு சொல்லும்போது, இது ஒரு நல்ல வளர்ச்சி அடையறதுக்கு எடுத்துக்காட்டா தான் அமையும். அடுத்தபடி நமக்கு ஒரு கிராமத்துல இருக்கிற வேலைவாய்ப்பு ன்னு பார்க்கும்போதே, நமக்கு விவசாய துறையில எப்படி இருக்குன்னா, -10.5 1994 2010 மாற்றம். விவசாயம் அல்லாத துறைகள்னு பார்த்தோம்னா, கூடியிருக்கு 10.5. அப்ப இதுவுமே நமக்கு வளர்ச்சி அடையறதுக்கு இப்ப துறைசார் வளர்ச்சியில நம்ம கிராமப்புற, நகரப்புற மாற்றங்கள பார்ப்போம். எப்பயுமே கிராமப்புறத்துல இருந்து நகரப்புறத்துக்கு இடம்பெயர்ச்சி செய்றாங்கன்னா, வளர்ச்சி அடையுது, நாடு வளர்ச்சி அடையுதுன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, நகரப்புறத்துல உண்மையா நமக்கு என்ன ஆகும், நெறைய தொழில் துறை அமைப்பாங்க. இப்ப தொழில்துறை அமைக்க வளர்ச்சி அடையுது, நாடு வளர்ச்சி அடையுதுன்னு சொல்லலாம். அதோட இந்த வேலைவாய்ப்பு உண்டாகும். இந்த வேலைவாய்ப்பு உண்டாக என்ன செய்வாங்க, கிராமப்புறத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே இடப்பெயர்ச்சியாயி நகரப்புறத்துக்கு மாறுவாங்க. அப்ப இந்த அடுத்த நானு தரவரிசை காமிக்கிறது அத பத்தி தான் காமிக்கிறேன். இது ஒரு வளர்ச்சி, ஒரு மாற்றங்கள் கொண்டு வருது. 1961லேருந்து 2011 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். கிராமப்புறத்துல நமக்கு குறைஞ்சுகிட்டே வருது. நகரப்புறத்துல நமக்கு கூடிக்கிட்டே வருது. ஸோ வேலை வாய்ப்பு கூடிக்கிட்டே இருக்கு. ஆ மக்கள் தொகை சொல்லும்போது மக்கள் தொகை குறையுது. கிராமப்புறத்துல குறைஞ்சிருக்கு. மக்கள் தொகை நகரப்புறத்துல கூடியிருக்கு. ஸோ இதுவுமே வளர்ச்சியோட ஒரு எடுத்துக்காட்டு. பிரா பிராந்திய ஏற்றத்தாழ்வுகள் நம்ம அடுத்தபடி பார்க்கலாம். பிராந்திய ஏற்றத்தாழ்வுன்னா எல்லா மாநிலங்களும் ஒரே மாதிரி செயல்பாட்டுல இல்ல. ஒரு ஒரு மாநிலங்கள்ல ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்கு. ஸோ அதனால சுகாதாரம், கல்வி,
உள்கட்டமைப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்திய மாநிலங்கள்ல ரொம்ப வேறுபட்டு இருக்கு. ஒரே மாதிரி எல்லா மாநிலங்களும் இல்ல. அப்ப வறுமை ஒரு ஒரு பகுதியில பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டிற்கு கீழ இருக்கிற மக்கள் தொகை ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு ஒரு மாநிலங்கள்ல. ஒரு மாநிலங்கள்ல கம்மியா இருக்கு. இப்ப இதே போல இந்த ஏற்றத்தாழ்வுகள், பிராந்திய ஏற்றத்தாழ்வு வேற என்னென்ன விஷயத்துல வருதுன்னு சொன்னா, மனித வளர்ச்சின்னு சொல்லும்போதே, ஒரு மனித வளர்ச்சி அடையணுன்றதுக்காக தேவைகள் என்னது? படிப்பு அறிவு வேணும். அவங்களுக்கு கல்வி தேவை இருக்கு. அவங்களுக்கு சுகாதாரம் எல்லா அமைப்பு இருக்கணும். குடிநீர் எல்லாமே அவங்களுக்கு இருக்கணும். ஸோ இது எல்லாமே என்னது ஏற்றத்தாழ்வுகள், மனித வளர்ச்சி தாழ்வுகள் நம்ம எல்லா பிராந்தத்திலயுமே பார்க்க முடியுது. விவசாய வளர்ச்சியிலுமே ஏற்றத்தாழ்வுகள் ஒரு மாநிலத்துல இருக்கு. தொழில் வளர்ச்சியிலுமே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. வளர்ச்சி செயல்திறன்ல ஏற்றத்தாழ்வு நம்ம இந்தியாவுல பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான பகுதி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஐசிஓஆர் ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஆனால் முக்கியமானது. அதிகரிக்கும் மூலதன வெளியீட்டு விகிதம் அதிகரிக்கும்னு சொல்லலாம். இல்ல இன்கிரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ஒரு முதலீட்டு அளவுகோல். இந்த அளவுகோல் மூலமா நம்ம நாட்டுல வளர்ச்சி இருக்கா இல்லையா? ஒரு ஒரு ஊர்லயோ, ஒரு நாடுலயோ வளர்ச்சி அடையுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கணக்கிட்டு இது சொல்லலாம். இப்ப ஐசிஓஆரோட சூத்திரம் ஃபார்முலா என்னன்னு சொன்னோம்னா, ஜிடிபியில் முதலீட்டு பங்கு வகுத்தல் ஜிடிபி வளர்ச்சி விகிதம். இப்ப இது 2யுமே நம்ம வகுத்தல் முறையில பண்ணோம்னா, நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ, அது எப்படி இருக்கும்னு சொன்னோம்னா, சேமிப்பு வகுத்தல் ஜி. ஜினா குரோத் வளர்ச்சி. இந்த மாரி இருக்கும். அப்ப எஸ் என்பது சேமிப்பு விகிதம், ஜி என்பது வளர்ச்சி விகிதம். இப்ப ஐசிஓஆர் ரொம்ப கம்மியா இருக்கு நமக்கு. ரொம்ப கம்மி மதிப்பா கிடைக்குதுன்னா, ஜி என்னவா இருக்கும்னா, குரோத் வளர்ச்சி என்ன ரொம்ப அதிகமா இருக்கும். ஐசிஓஆரோட மதிப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்னா, குரோத் எப்படி இருக்கும்னா, ஜி ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இது என்னன்னா, இது ஒரு முதலீட்டு அளவுகோல எல்லா நாட்டிலயுமே பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த அளவுகோட்டு மூலமா நம்ம அந்த நாடு வளர்ச்சி அடையுதா, வளர்ச்சி அடையாம இருக்கான்னு சொல்லி அத நம்ம பார்க்கலாம். நம்ம இப்ப அழகு 4 வளங்களுக்கு வந்துட்டோம். வளங்கள் நம்ம சொல்லும் போதே இதுல கட்டுப்பாடுகள் இருக்கு. நம்ம பாட்டுல எல்லா வளங்களும் நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு வளங்களுக்கு நம்ம ஒரு கட்டுப்பாடுலாம் இருக்கு. இப்ப வளங்கள் முக்கியமானது என்னது? அத நம்ம பார்க்கலாம். காற்று. முக்கியமான வளங்கள் காற்று. காற்று எப்படி வருதுன்னு சொன்னோம்னா, காற்று மூலமா நமக்கு என்ன கிடைக்குது? காற்று ஆற்றல். இல்லன்னா காற்றுலருந்து மின்சாரம் நமக்கு உற்பத்தி செய்ய முடியும். இப்ப இந்தியாவுல இது எல்லா வளங்களுமே இப்ப செ செயல் ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆ அ ஏன்னா நாடு ஃபுல்லா நான் ஏற்கனவே சொன்ன மாரி எஸ்டிஜின்னு ஒரு கோல் சொன்னோம் இல்லையா? அந்த நோக்கங்கள்ல பார்த்தீங்கன்னா, முக்கியமா இந்த வளங்கள் எல்லாத்தையுமே அ என்ன புதுப்பிக்க தக்காதது நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ் நெறைய யூஸ் பண்றதுனால, நம்ம என்ன செய்யணும்? ரினியூவல் பண்ற முடியுத என்னென்ன பண்ண முடியும்? நல்ல எல்லாம் ஈஸியா கிடைக்கிற ஒரு வளங்கள் எது இருக்கோ, அத கண்டுபிடிச்சு, அத வச்சு நம்ம என்ன செய்றோம்? மின்சாரமோ, இல்ல ஆற்றலோ எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் பார்க்குறோம். இப்ப இந்த அட்டவணையில நமக்கு முக்கியமானது இயற்கை வளங்கள்ல முக்கியமானது ஃபர்ஸ்ட் வந்து காற்று. காற்றுல நமக்கு என்ன கிடைக்குது? காற்று ஆற்றல் கிடைக்குது. நிலக்கரி அடுத்தபடி. நிலக்கரியில என்னது? நமக்கு மின்சாரம் நம்ம எடுத்துக்கலாம். மின்சாரம் எடுப்பாங்க. அடுத்து மினரல்ஸ்ன்னு சொல்லும்போது, அது என்னன்னா கனிமங்கள். கனிமங்கள்ன்னு சொல்லுவோம். கனிமங்கள்ல என்னென்ன இருக்குன்னா, ஆ நாணயங்கள் உருவாக்குறது, கம்பி, இல்ல ஈக்கு, அலுமினியம் பொருட்கள், அப்புறம் அணிகலன்கள், ஜுவல்லரி எல்லாம் ரெடி பண்றது எல்லாமே இந்த இந்த வளங்கள் யூஸ் ஆகுது. தேவைப்படுது. அடுத்து நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லும்போது, இயற்கை எரிவாயு. இயற்கை எரிவாயுவோட பயன்பாடு எதுக்குன்னா, எலக்ட்ரிசிட்டிக்கு யூஸ் ஆகுது. மின்சாரம். அதோட நம்ம நெறைய இடத்துல
அந்த குளிர் பிரதேசம்லாம் இருக்கு இல்லையா? அங்கலாம் பார்த்தீங்கன்னா, இது ஹீட் பண்றதுக்கு, வெப்பப்படுத்துறதுக்கா, மூட்டுறதுக்காக பயன்படுத்துறோம். அதே மாரி ஆயில் எண்ணெய். எண்ணெய்னா நான் சொல்ற எண்ணெய் வேற. நம்ம வீட்ல பயன்படுத்துற எண்ணெய் இல்லை. இது அ புரொடக்ஷனுக்காக, உற்பத்திக்காக பயன்படுத்துற வளம் எண்ணெய். அது எதுக்குன்னா மின்சாரம் உருவாக்குறாங்க. அதோட ஒலி எரிபொருள். காருக்கு தேவையான எரிபொருளுமே இந்த எண்ணெய். இந்த பெட்ரோல், டீசல் சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் நமக்கு இந்த ஆயில் இதுக்குள்ள வரும். எண்ணெய் இதுல வளங்கள்ல வரும். அடுத்து சன்லைட். சன்லைட் என்னது? சூரிய ஒளி. சூரிய ஒளியில நமக்கு என்னன்னா, சூரிய சக்தி கிடைக்குது. நெறைய சோலார் குக்கர், சோலார் ஹீட்டர் அது மாரி சோலார் வாட்டர் ஹீட்டர் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. அப்ப இது பயன்பாட்டுல இப்போ நெறைய அதிகமா சூரிய சக்திய பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதோட ஒளிச்சேர்க்கை, போட்டோசிந்தசிஸ். ஒரு செடி வளரணுன்றதுக்காக இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சயின்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த இதுவுமே என்னன்னா, இதுல வளங்கள நம்ம சொல்றோம். ஏன்னா, ஆ சூரியகாந்தி எண்ணெயெல்லாம் நீங்க கவனிச்சிருப்பீங்க. சூரியகாந்தி எண்ணெய்ன்னு சொல்லும்போது உற்பத்தி எப்படி பண்றாங்க? அந்த பூலருந்து பண்றாங்க. ஸோ பூலருந்து பண்ணும்போதே, அந்த உற்பத்தி செய்றதுக்கு செயல்பாட்டுல நமக்கு இந்த சூரிய ஒளி பயன்பாட்டுல இருக்கு. அடுத்த முக்கியமான வளங்கள் நீர். அப்ப நீர்ல என்னன்னா, அதே மாரி நம்ம குடிப்பது மட்டும் இல்ல, குடிப்பது சுத்தப்படுத்துறது மட்டும் இல்ல, நீர்மின் ஆற்றல், ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி. அப்ப அதிலயுமே மின்சாரம் உருவாக்குறதுக்கு நம்ம இத யூஸ் பண்றோம். ஸோ அது தேவைப்படுது. இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன்னா, இந்த வளங்களோட முக்கியத்துவம் நமக்கு தெரியணும்னா, என்னென்ன வளங்களுக்கு நம்ம என்னென்ன எப்படி யூஸ் பண்றோம்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அடுத்த பகுதி நமக்கு புரியும். வளங்களின் வகைகள்ல ஆற்றல் வளம் புதுப்பிக்க முடியாதது வளம் சொல்றோம். ஏன்னா, இத ஒரு வாட்டி நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா, அடுத்தபடி நமக்கு என்ன செய்யலாம்? அது திரும்ப யூஸ் பண்ண முடியாது. பயன்பாட்டுல கொண்டு வர முடியாது. ஒரு வாட்டி பயன்படுத்திட்டா அவ்வளதான் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் நீங்க அத திரும்ப பயன்படுத்த முடியாது. ஆ புதை படிவ எரிபொருட்கள் என்னன்னா ஃபாசில் ஃபியூல்ஸ்ன்னு சொல்லி நீங்க ஸ்கூல்லலாம் படிச்சிருப்பீங்க. இப்ப இதுல முக்கியமா என்னது நிலக்கரி வரும். இப்ப நிலக்கரி, எண்ணெய், இயற்கை எரிவாயு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆ பு அ புதைப்படிவ எரிபொருள். இப்ப இந்த எரிபொருள் ஏன் அதிகமா எல்லா ஊர்லயுமே, எல்லா நாட்டிலயும் யூஸ் பண்றாங்க? ஏன்னா, இதோட ஆற்றல் ரொம்ப அதிகம். இத பயன்படுத்தினா உங்களுக்கு கிடைக்கிற மின்சாரம் ரொம்ப அதிகமா, ரொம்ப கம்மி அந்த பொருள் எடுத்து அந்த கம்மியான பொருள்ல நமக்கு கிடைக்கிற ஆற்றல் ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் நீங்க நெய்வேலி, இல்ல நிலக்கரி தீர்ந்துருச்சுன்னா, நெய்வேலியில தீர்ந்துருச்சுன்னா, நமக்கு மின்சாரம் இல்லைன்னு சொல்றாங்க. அரசாங்கம் சொல்றாங்கன்னா, அதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா, அதுல இருக்கிற ஆற்றல் நமக்கு வேற மத்த வளங்கள்ல நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப அபூர்வம், ரொம்ப கம்மி. அதனால தான் இத யூஸ் பண்றாங்க. புதுப்பிக்கத்தக்கது என்னன்னா அது ஆற்றல்ன்னு சொன்னோம்னா, காற்றாலை. காற்றாலை இப்ப ரொம்ப அதிகமாவே பயன்பாட்டுல இருக்கு. எங்க பார்த்தாலும் நீங்க ஒரு ஒரு ஏரியா பொறுத்து இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்காது. எங்க காத்து நமக்கு நல்லா அடிக்குது, இந்த மலை மலை சார்ந்த பகுதிகள், அங்கலாம் பார்த்தீங்கன்னா, காற்றாலை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கா? ரொம்ப நல்லா போச்சான்னு சொன்னோம்னா, அதிகமா இதுக்கு செலவு தான். கிடைக்கிற நமக்கு மின்சாரம் அ கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. அதனால தான் ரொம்ப நீங்க இத நல்லா எல்லா இடத்துலயும் நீங்க பார்க்க முடியாது. சூரிய ஆற்றல் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டா நான் சொன்னோம்னா, Google நிறுவனம் பார்த்தீங்கன்னா, முழுமையாவே அவங்க சூரிய ஆற்றல் மூலமா தான் எல்லா செயல்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்நெட் ஃபுல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீர் மின்சாரம். தண்ணீல இருக்கிற தண்ணி மூலமா கிடைக்கிற மின்சாரம். ஸோ இது நீங்க பார்த்தீங்கன்னா, அ இது டேம் போறீங்கன்னா நீங்க பார்க்கலாம். டேம்ல உங்களுக்கு மின்சாரம் எடுக்கிறத நீங்க கவனிச்சிருப்பீங்க. அது ஒரு டர்பைன் மூலமா ஒரு செயல்பாட்டுல அந்த மின்சாரம் எடுக்குறாங்க. ஸோ இது நீர் மின்சாரம் ரொம்ப அதிகமா
எ யூஸ் எல்லாமே எல்லா இடத்துலயுமே நமக்கு தேவைகள் பார்க்கலாம். ஏன்னா, இந்தியா பொறுத்தவரைக்கும் நீர் மின்சாரம் ரொம்ப ஃபேமஸா தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் நமக்கு டேம் நெறைய கட்டியிருக்காங்க. ஸோ, அதனால நீர் மின்சாரம் அதிகமா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது புதுமையானது இப்போதைக்கு கொண்டு வந்தது என்னன்னா, நான் சொன்ன மாரி எஸ்டிஜில கொண்டு வந்தது. கழிவுகள் முதல் ஆற்றல் திட்டங்கள். இப்ப கழிவுகள் மூலமா பயோ வேஸ்ட்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்ல பயோ கேஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் என்னதுன்னா, கழிவுகள்லேருந்து நம்ம என்ன ஆற்றல் எப்படி எடுக்கலாம் சொல்லிட்டு, அந்த திட்டங்கள் முறை இப்போ அதிகமா எல்லா நாட்டிலயுமே, எல்லா ஊர்லயும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, புதுப்பிக்க முடியாத ஒரு வளம நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால அதுக்கு அதுக்கு படியா எத யூஸ் பண்ணலாம்? இப்போ நீங்க கவனிச்சிருப்பீங்க. எல்லா ஊர்லயுமே இந்த புதுப்பிக்க முடியாத வளம் என்னது? பெட்ரோல். விலை ரொம்ப அதிகமாயிருச்சு. நெறைய நாடு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா மாரி நாடுகள்லாம் ரொம்ப திணறுறாங்க. பாகிஸ்தானும் இப்ப அடுத்தபடி வந்திருக்காங்க. இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த செலவ அவங்களால கட்டுப்படுத்த முடியல. அதிகமா இருக்கு பெட்ரோலோட விலை. நம்ம இந்தியாலயும் இருக்கு. ஆனா, நமக்கு என்ன வருமானம் ஓரளவு இருக்க போயி, நம்ம என்ன செய்ய முடியுது? அந்த ரொம்ப அதிகமான அ விலைவாசி கூடாம போயிட்டுருக்கு. ஸோ, அதனால நம்மளால மேனேஜ் பண்ண முடியுது. ஆனா, அந்த மக்களால முடியல. ஸோ, அதனால நீங்க பார்த்திருப்பீங்க. ரொம்ப அதிகமா பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏழைகள் அ அ ஏழைகளோட உருவாக்கம் அதிகமா நீங்க நியூஸ் பார்த்தீங்கன்னா பார்த்திருப்பீங்க. ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான்லாம். அது முக்கியமான காரணம் இதுதான். ஆற்றல் வளம். ஆற்றல் வளம் அவங்களா எடுக்கல. வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றாங்க. அப்ப அதோட விலை கூடும்போதே அவங்க வளர்ச்சி அடைய முடியாம திண்டாடிட்டு இருக்க மாரி ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. அடுத்தபடி என்ன வளம் பண்ணணும்? வனவளம். சரி வனவளத்துல நமக்கு என்னென்ன கிடைக்குது? நம்ம மக்களுக்கு, நாட்டுக்கு. அ முக்கியமா வனவளங்கள் நம்ம எஸ்டிஜி கோல் படி பார்த்தோம்னா, அ அங்க இருக்கிற கட்டை, மரம் அது 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 வளம் இல்லை. அத விட முக்கியமான வளங்கள் என்னன்னா, அங்க இருக்கிற நமக்கு அந்த சீதோஷ்ணம்னு சொல்லுவோம். அது தேவையான கிளைமேட்டிக் சேஞ்ச் அத சரி பண்றதுக்காக உதவுது. ஸோ வனவளம் ஓரளவு நமக்கு கச்சா பொருள் குடுக்குது. கச்சா பொருள் குடுக்கறத விட, ஆ வேற என்னன்னா, இப்போ நெறைய மெடிசினல் பிளான்ட்ஸ் எடுக்குறாங்க. மெடிசினல் பிளான்ட்ஸ்னா, ஆரோக்கியத்துக்காக தேவையான மருந்து பொருட்களுமே நமக்கு இந்த வனவளம் மூலமா கிடைக்குது. இந்த வளங்கள் ரொம்ப முக்கியமா இந்தியால செயல்பாட்டுல இருக்கு. இது இன்னும் மேம்படுத்துறதுக்காக அரசாங்கம் நெறைய திட்டங்களையும் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது பொருளாதார நன்மைக்கு ரொம்ப முக்கியமானது வனவளம். அடுத்து முக்கியமானது நிலவளம். இப்ப நிலவளம் பார்க்கும்போதே நம்ம இந்தியா பொறுத்தவரைக்கும் நிலவளம் ரொம்ப அ கட்டுப்பட்ட முறையில இருக்கு. கட்டுப்படியில இல்லை. ஏன் அப்படி இருக்குன்னு சொன்னோம்னா, மக்கள் தொகை ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. மக்கள் தொகை அதிகரிப்பு ஆக நிலத்தின் மீது இருக்கிற கடுமையான அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லா மக்களுமே ஆ ஆ என்ன செய்றது? இடம் வேணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. ஆனா எவ்வளோ இடம் இருக்கும்? அது ஒரு அளவா தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்ப அந்த பகுதி நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு பிரச்சனை உண்டாகுது. ஸோ இந்த நிலவளம் நம்ம இந்தியா பொறுத்தவரைக்கும் மக்கள் தொகை அதிகரிக்கிறதுனால, அது ஒரு பிரச்சனையா நமக்கு நிக்குது. அதுலருந்து இருக்கிற உற்பத்தி பார்த்தோம்னா, நமக்கு அந்த மக்கள் தொகைக்கு ஏத்த மாரி விவசாய உற்பத்தியும் நம்மளால செய்ய முடியல. ஸோ நெறையா ஃபெர்டிலைசர்ஸ் அந்த மாரி யூஸ் பண்றாங்க. இயற்கை உரம் யூஸ் பண்ணா நல்லாருக்கும்னு கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உரங்கள் பயன்படுத்த என்னன்னா, நமக்கு அ ஆரோக்கியத்துக்கு நம்ம ஒரு கேள்விக்குறி வருது. ஸோ இது எல்லாமே வளத்தோட சம்மந்தப்பட்டது. ஸோ இது ஒரு பிரச்சனையாவும் இருக்கு. அதோட இத மேம்படுத்துறதுக்கு அரசாங்கமும் ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள். அப்ப இந்த வளங்கள் அப்படியே இல்ல. ஆனா மனிதன் என்ன பண்றான், அவங்க உருவாக்குறாங்க. இப்ப ஏரிகள். நான் சொன்ன மாரி டேம் சொன்னேன் இல்லையா? ஏரிகள்ல டேம்ஸ் உருவாக்குறது, குளங்கள் உருவாக்குறது, பண்ணைகள் உருவாக்குறது, காகிதம், அ உயர் தொழில்நுட்ப பொருட்கள், சமூக மேம்பாடு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள். ரொம்ப முக்கியமான வளங்கள். இப்ப ஏரிகள், குளங்கள் எல்லா இடத்துலயும் இருக்காது. ஸோ நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம வளங்கள உருவாக்குறது.
ஆ காகிதம் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிட்டிஷ்காரங்களே கொண்டு வந்துட்டாங்க. சைனா தான் ஃபர்ஸ்ட் பேப்பர்லாம் ரெடி பண்ணாங்க. கண்டுபிடிச்சது. ஆனா, அதுக்கு தகுந்த மாரி காகிதம் இப்போ நமக்கு இதுலயும் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இந்தியாலயுமே அது ரொம்ப முக்கியமான ஒரு தொழிலா கொண்டு வந்திருக்கு. இது எல்லாம் இந்த வளங்கள் நமக்கு எதுக்கு தேவைப்படுது? நாட்டோட வளர்ச்சிக்காக இது எல்லா தொழில்நுட்பமும் நம்ம தேவைப்படுது. சரிங்களா? சமூக மேம்பாடுன்னு சொல்லும்போதே, சமூக மேம்பாட்டுக்குமே மனிதனால் உருவாக்கப்பட்ட எல்லா வளங்களும் நமக்கு தேவையில இருக்கு. உள்கட்டமைப்பின் பங்கு. அ இது எல்லா பங்குமே இது எல்லா வளங்களும் எதுக்காக தேவைப்படுதுன்னா, உள்கட்டமைப்புக்கு தேவைப்படுது. ஜிடிபி வளர்ச்சி விகிதத்த கூட்டுது. வாழ்க்கை தரத்தில் முன்னேற்றத்த கொண்டு வருது. ஸோ, அதனால நம்ம வளங்கள மேம்படுத்துறதுக்கு எல்லா அரசாங்கமும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப கடைசி நம்ம நிறுவனங்கள் மற்றும் நிர்வாகத்த பத்தி பார்ப்போம். இப்ப நிறுவனங்கள் மற்றும் நிர்வாகம் நம்ம சொல்லும்போதே, ஆ அரசாங்கம் என்ன செய்றாங்க? ஒரு நிர்வாகமா என்ன செய்றாங்க? நிலம் அ கைப்படுத்துதல் அந்த முறையில கட்டுப்பாடு கொண்டு வராங்க. எல்லாருமே எல்லா நிலத்த கைப்படுத்திட்டாங்கன்னா, அப்புறம் மொத்தமா சமுதாயத்துக்கு நிலம் இல்லாம போயிரும் இல்லையா? ஸோ அதனால அவங்க நெறைய அ சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த சட்ட பிரிவுகளும் ஒரு ஒரு நேரம் என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனையா வந்து நிக்குது. எல்லாராலயும் நிலத்த கைப்படுத்த முடியல. ஒழுங்குமுறை மற்றும் சுற்றுச்சூழல் அனுமதிகள் தாமதம். ஒரு ஒரு நிறுவனங்கள் அவங்க நிறுவனம் கொண்டு வரணும்னு நெனைக்கும்போதே, இந்த ஒழுங்குமுறை ஒரு ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கொண்டு வராங்க. சுற்றுச்சூழலோட அனுமதி அதெல்லாம் கொண்டு வரும்போது, நம்ம இந்தியா பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் என்ன சொல்றது, இன்னும் அந்த ரெகுலேஷன் நல்லா ப்ராப்பரா கொண்டு வராதனால, இது ஒரு பிரச்சனையாவும் நிக்குது. எல்லா நிறுவனங்களுக்கு நிக்குது. நீர் பிரச்சனைகள். நிறுவனங்களுக்கு ரொம்ப முக்கியமானது நீர். ஏன்னா நீர் மூலமா தான் அவங்க அந்த உற்பத்திக்கு தேவையான எல்லா வேலையும் பார்க்க முடியும். இப்ப அந்த ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு அதுக்கு முக்கியமான காரணம் மக்கள் தொகை தான். மக்கள் தொகை நெறைய கூட நமக்கு உற்பத்தியும் நம்ம நெறைய செய்றோம். நெறைய செய்ய நீர் வளங்களும் நம்ம நெறைய பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால அது ஒரு பிரச்சனையா நமக்கு நிறுவனங்களுக்கு பார்க்க முடியுது. துறைமுகங்களின் நவீனமயமாக்கல். இது பண்றாங்க. அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலுமே எல்லா துறைமுகங்களும் நவீனமயமாக்குதல் பண்ண முடியுதான்னு பார்க்கும்போது, கொஞ்சம் அ கஷ்டமா தான் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு என்னன்னா எல்லா திட்டங்களையும் நம்ம துறைமுகங்கள் பார்த்தோம்னா, நவீனமயமாக்குதல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாத்தையுமே மொத்தமா பார்க்கும்போதே நிர்வாகம் நம்ம இந்தியா கவர்மெண்ட் என்ன செய்றாங்க? அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, தொழிற்கல்விய இப்ப ரொம்ப மேம்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. தொழிற்கல்வி கொண்டு வரதுக்கு என்னன்னா, வேலை வாய்ப்பு ஏன்னா வேலை வாய்ப்பு எல்லாருக்குமே தர முடியாது இல்லையா? தொழிற்கல்விய கொண்டு வரதுக்கு அ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. செஞ்சுகிட்டு இருக்காங்க. நெறைய திட்டங்கள் செஞ்சுகிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க NEP கவனிச்சிருப்பீங்க. நியூ எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்வி திட்டத்துல நமக்கு இந்த தொழிற்கல்விய ரொம்ப முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க. அரசாங்கம் குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எல்லா முக்கியமான விஷயம் இந்த இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, அ சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவுல இந்திய அரசாங்கம் நெறைய செயல்பட்டிருக்காங்க. 5 ஆண்டு திட்டங்கள் மூலமா, அவங்களோட தனிப்பட்ட திட்டங்கள் மூலியமா, அது மட்டும் இல்ல, மாநிலங்களுமே செயல்பாட்டுல இருந்திருக்காங்க. ஸோ, அதனால தான் நம்ம ஓரளவு நம்ம வளர்ச்சி பாதையில போயிட்டுருக்கோம். கட்டாயமா இந்த வளர்ச்சி பாதை இப்படி கூட நிச்சயமா நம்ம அ வளர்ச்சி அடையறதுக்கு, வல்லரசு நாடாறதுக்கு அ வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ, அதனால நாம என்ன இந்த பாடத்துல நம்ம என்ன உன்னிப்பா கவனிச்சோம்னா, முக்கியமா ஒரு அரசாங்கத்தினால எந்தெந்த துறைகள முக்கியமா கவனிக்கணும். அந்த கவனிப்புனால அவங்க வளர்ச்சி வழிக்கு ஒரு நாட்ட எப்படி கொண்டு போ முடியும். அது மாரி பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பாடம் அ விரும்பி கவனிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி எஸ்டிஜி கோல்ன்னு சொன்னேன். 17 கோல் இருக்கு. உங்களால எப்ப உங்களுக்கு நேரம் இருக்கோ, தயவு செஞ்சு அத கொஞ்சம் நீங்க வெப்சைட்லயும் பார்க்கலாம். பார்த்து அது கொஞ்சம் தெளிவுபடுத்தி பாருங்க. ஏன்னா, அது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம இப்போ அரசாங்கத்துல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அரசாங்கம் எல்லா திட்டங்கள்லயும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்க்ளூசிவ் குரோத் ன்னு சொல்லிட்டு. ஸோ அ ந உங்களுக்கு இந்த பாடம் எல்லாம் கிளியர் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன்.